அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு, குறுந்தொகையில 162வது பாட்டு. பாடியவர் கருவூர் பௌத்திரன். திணை முல்லை. இது என்ன பேக்ரவுண்ட்னா, ஒரு வேலை விஷயமா வெளியில போயிட்டு, வேலைய முடிச்சுட்டு திரும்பி வர்ற ஒரு தலைவன், அதாவது கணவன், முல்லைப்பூ செடிய பார்த்து அ பேசுற மாதிரி ஒரு பாட்டு. அதாவது வருத்தமா பேசுறான். என்ன காரணம்னா, அ காரு கார்காலம்னு சொல்லுவோம்ல, மழைக்காலம். கார்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் வீட்டுக்கு திரும்பி வர்றதா மனைவிட்ட சொல்லிட்டு வந்திருப்பான். இப்ப கார்காலம் தொடங்கி மழை பெஞ்சு, அந்த முல்லைப்பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இவன் லேட்டா வீட்டுக்கு போறான். அம் அப்ப அந்த பூக்கள பார்த்து அவ பேசுற மாதிரி ஒரு பாட்டு. அதாவது பாட்ட வாசிக்கிறேன். "கார் புறந்தந்த நீருடை வியன்புலத்து, பால் புகுதருவும் புல்வெண் மாலை. முல்லை" முல்லைகிட்ட சொல்றான். "முல்லை, வாழியோ முல்லை, நீ நின் சிறுவெண் முகையின் முறுவல் கொண்டனை. நகுவை போலக் காட்டல் தகுமோ, மற்று இது தமியோர் மாட்டை." அப்படின்னா, கார் புறம் தர, அதாவது கார்னா மழை. அந்த கார் மேகங்கள் இருக்குல்ல, அந்த கருத்த மேகங்கள் அ புறம் தர்றதுன்னா மழையாக பெய்து வெளியில வருது இல்லையா, அந்த மழை அதுதான். கார் புறம் தந்த நீருடை. நல்ல நல்ல வளமான அந்த மழை காலத்துல எவ்வளோ தண்ணி இருக்கும். சம்மர்ல தண்ணி கம்மியா இருக்கும். வறண்டு கிடக்கும். இப்ப எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, மழை காலத்துல கேணியே நெறஞ்சு தண்ணியெல்லாம் போகும். அந்த அளவுக்கு நெறையா தண்ணி இருக்கும். அது "கார்ப்புறம் தந்த நீருடை வியன் புலத்து" அப்படின்னா, மிக விரிந்த ஒரு பெரிய நிலம். அந்த முல்லை நிலம். இந்த முல்லை நிலத்தில சாயங்காலம் இந்த பால் ஆக்கள் புகுத்தரும். இப்ப சாயங்காலம் தோட்டத்தில வேலை செய்றவங்க, இந்த பால் மாடுகள் எல்லாம் வீட்டுக்கு போகுது. திரும்பி போறாங்க. போறப்போ, அந்த அந்த மாலை எப்படி இருக்கு? புல்வெண் மாலை. அந்த மாலை துன்பத்தை தரக்கூடிய மாலையா இருக்குதாம். அது ஒளி இழந்த மாலை. அதாவது சாயங்காலங்கிறது வெளிச்சம் குறைவா இருக்கும். ஆனா, இவனோட மனசுல எப்படின்னா, அது வருத்தத்த தரக்கூடிய மாலை. ஏன்னா, அவன் வீட்ல இல்ல. புல் அ புல்லன் மாலை. அப்படி ஒரு மாலை அவன் காட்சி ஞாபகத்துக்கு வருது. அப்படின்னு அவனோட முல்லை நிலத்தில அப்படி நடந்துகிட்டு இருக்கும் இப்போ. சரிங்களா? அப்ப அந்த முல்லைய பார்த்து சொல்றான். "முல்லை வாழ்க முல்லை, வாழிய முல்லை, நீ நின் நீ உன்னுடைய சிறு வெண்முகையின்." முகைனா மொட்டு. சின்ன அந்த வெள்ளை நிற மொட்டுக்களை எல்லாம் விரிஞ்சு, அ அது மலர்றது, என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. "முறுவல் கொண்டனை." சிறுவெண் முகையின் முறுவல் கொண்டனை. அந்த பூ இப்படி விரிஞ்சிருக்கிறது என்ன பார்த்து சிரிக்கிற மாரி இருக்கு. "நகுவை போல காட்டல் தகுமோ." அதாவது என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி இப்படி மலர்ந்து இருக்கிறியே, அது எனக்கு என்ன பார்த்து சிரிக்கிற மாரி இருக்கு. அதாவது மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. அது தகுமோ? இது தகுமோ? இது நியாயமா? மற்று இது தமியோர் மாட்டே. என்ன போல மனைவியை பிரிஞ்சிருக்கிற அல்லது கணவரை பிரிந்திருக்கிறவர்களுக்கு முன்னாடி, நீ இப்படி மலர்ந்து நகைத்தல் நியாயமா? ஏன்னா நாங்க பிரிஞ்சிருக்கிறோம். எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா சேர்ந்திருக்கிறவங்கள பார்த்து நீ சிரிக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறான். இப்ப இந்த பாட்டுல என்னன்னா, இது ஒரு சந்தோஷமான பிரிவு. எப்படியும் ஒரு நாள், இப்ப நாளைக்கோ, நாளை மறுநாளோ அவன் வீட்டுக்கு போயிருவான். சரிங்களா? அ மனைவி இருக்காங்க. மனைவி இருக்காங்க. அவன் இந்த இடைப்பட்ட காலங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு பிரிவு. அதாவது சந்தோஷமான ஒரு கஷ்டம். எப்படி சொல்றது? ம் எப்படியும் 2 நாளோ, 1 நாள்ல போயிடுவான்ல. அதனால இது ஒரு சந்தோஷமான கஷ்டம் தான். ஆனா மனைவி இல்லாதவங்களுக்கு, இல்ல மனைவியை பிரிந்தவர்களுக்கோ, இல்ல மனைவி இறந்து போயிட்டாலோ, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு இந்த பூக்களை எல்லாம் பார்க்குறப்போ, இத விட கொடுமையா இருக்கும். இந்நேரம் ஒய்ஃப் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? அப்படிலாம் யோசிப்பாங்க இல்லையா? இந்த இந்த பாட்டு இதோட முடிச்சுக்கலாம். அதாவது அந்த காலத்தில ஃபோனு, இன்டர்நெட்டு, டிவி, பிரேக்கிங் நியூஸ் இதெல்லாம், அதான் புக்கு கூட அந்த காலத்தில கிடையாது. அ இங்கிலீஷ்காரங்க வந்தப்போ தானே புக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணாங்க. இந்த பாட்டு எழுதுறவங்க தான் ஏதாவது எழுத்தாணி, பனை ஓலைலாம் வச்சிருப்பாங்க. எல்லாரும் புக்க தூக்கிட்டே போமாட்டாங்க. இந்த காலத்தில ஏதாவது டிராவல் பண்றப்போ புக் எடுத்துட்டு போவாங்க. ஆனா, அந்த காலத்தில அப்படிலாம் கிடையாது. எதுவுமே இல்லாம ரொம்ப, அதாவது எந்த ஒரு வெளி தொடர்புகளே இல்லாம இருக்கிறப்போ, ஒரு மனுஷனுக்குள்ள ஏற்படுற அந்த ஆம் நெறைய நேரம் இருக்கு தெரியுங்களா? அது, இல்ல ஒரு தனிமை. அவன் நிதானமா சிந்திக்கிறப்போ தான் இந்த மாரிலாம் சிந்திக்கணும்னு தோணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, பூச்செடியெல்லாம் பார்த்தா இப்படியெல்லாம் இந்த காலத்தில ஃபீல் வருமா? அப்படின்னு எனக்கு தெரியல.
இப்ப இன்னொரு விஷயம். இந்த பாட்டு இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து Facebookல ஒரு வீடியோ பார்த்தேன். போன வாரம் பார்த்தேன். அத உங்ககிட்ட சொல்லணும்னு நெனைக்கிறேன். நான் வந்து பொதுவா குறை சொல்ற மாரி உங்களுக்கு தெரியும். இல்ல என் மனசுல என்ன தோணுதோ அத சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது யோசித்துக்கோங்க. ஷூபா SHUBA ஷூபா சார்லஸ் வெல்னஸ் சென்டர். அவங்க வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். நீங்க அவங்கள நீயா நானா ப்ரோகிராம்ல கூட பார்த்துருப்பீங்க. அவங்க பேசுனது கேட்குறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது அ விஷயம் என்னன்னு சொல்றேன். இந்த வீடியோல வந்து ஆ அந்த டோஸ் மெலோட்டின் ஏதோ ஒரு மருந்த பத்தி பேசுறாங்க. அதாவது கேன்சருக்குரிய மருந்து இப்போ ஒண்ணு வந்திருக்கு. அது முன்னாடியே கிடைச்சிருந்தா என் பொண்ணு இறந்திருக்க மாட்டாங்க. அப்படின்றது தான் அதோட செய்தி. அதில இருக்கிற செய்தி. அம் அவங்க அவங்க பொண்ணு வந்து 29 வயசுல இறந்து போயிருக்காங்க. கல்யாணமாகி 2 பிள்ளைங்க. ஒரு 3 வயசுல ஒரு பொண்ணு, 1 வயசுல ஒரு பையன். இந்த 2 குழந்தைங்க இருக்கிறப்போ, அவங்களோட 29வது வயசுல இறந்து போயிருக்காங்க. கேன்சர் வந்து. சரியா? அ அத பத்தி முதல்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்றாங்க. அதுதான் ரொம்ப மனசுக்கு வந்து ஆத்தாத்து போய் வருது. ஒரு நெருடலா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். நெருடலா இருக்கு. எப்படின்னா, ஒரு காலத்துல அ விதவை மறுமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அயோத்திதாசர் அந்த காலத்திலருந்து விதவை மறுமணம் பண்ணணுன்றாங்க. இல்ல இன்னும் ஒரு 500 600 வருஷத்துக்கு முன்னாடி கூட யாராவது விருப்பப்பட்டவங்க விதவை மறுமணம்லாம் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன கரெக்ட்டா பார்த்துக்கிட்டே வரணும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? செய்தியில, அ 7 வருஷமா என்னுடைய மருமகன் திருமணம் செய்யாம இருக்கிறாரு. இப்ப வரைக்கும் இருக்கிறாரு. சரிங்களா? 7 வருஷமா திருமணம் செய்யாம இருக்கிறாரு. இப்போ அந்த 7 வருஷம்னா, அந்த 3 வயசு பிள்ளைக்கு இப்ப 10 வயசு இருக்கும். இப்போ இந்த வீடியோ வந்திருக்கு. நான் போன வாரம் தான் பார்த்தேன். அவங்க என்ன சொல்றாங்க, "என்னோட மருமகன் வந்து என்னோட மகள அவ்வளோ நேசிக்கிறாரு. திருமணம் செய்யாம இருக்கிறாரு. ஒருத்தர் அப்படி இருக்கிறது தப்பு கிடையாது. அது அவர் சொந்த விருப்பம். நீ போய் கல்யாணம் பண்ணுன்னு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா இவங்க சொல்ற விஷயத்த தான் நான் கவனிக்கிறேன். ஆ இப்படி ஒருவேள அவரு அவர் வந்து எங்களுக்கு ரீபெர்த் குடுத்துருக்காரு. யாருக்கு? மாமனாருக்கும், மாமியாருக்கும். எங்க அம்மா, அப்பா பெர்த் குடுத்தாங்க. எங்களுக்கு ரீபெர்த் குடுத்துருக்கிறாரு. ஓ அவரு திருமணம் செஞ்சிருந்தா, 2வது திருமணம் செஞ்சிருந்தா, எங்களுடைய பேர பிள்ளைகளோட நாங்கள் உறவாட முடியாம போயிருக்குங்கிறாங்க. அது எப்படி நீங்க யோசித்து பாருங்க. ஒரு ஒரு கணவரு, 2 குட்டி பிள்ளைங்க இருக்கிற ஒரு கணவரு, இன்னொரு கல்யாணம் பண்றதுல சிக்கல் இருக்கு. பொண்ணு கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கு. சரிங்களா? அந்த சிக்கலோட அவர் இருக்கிறாரு. ஆனாலும் அந்த மனைவிய லவ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அவர் வந்து திருமணம் செஞ்சிருந்தா, நாங்க வந்து எங்க பேர பிள்ளைங்களோட உறவாட முடியாது. அப்ப என்ன நிலைமையில நம்ம கல்ச்சர் இருக்குது பாருங்க. எனக்கு அத யோசிக்கிறப்போ என்னோட அ மனநிலை எப்டி எப்டியோ போயிட்டுருக்கு. ஏன்னா, அதாவது 80ஸ்ல கூட 2வது திருமணம் செய்ய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, பிள்ளைங்க வீட்ல வந்து 2, 3 பிள்ளைங்க இருப்பாங்க. இப்ப 2 பிள்ளைங்கலாம் இருக்காங்க. அவங்களும் வேலைக்கு போறாங்க. அவங்க வந்து 2வது திருமணம் செய்றதுக்கு பிள்ளைங்களோட இருக்கிற ஒருத்தர பண்ண மாட்டாங்க. அதாவது பெண்ணுக்கு முதல் கல்யாணமா இருந்து, ஆணுக்கு 2வது கல்யாணமா இருந்துச்சுன்னா பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு ஆண் வந்து சிங்கிள் ஃபாதர்னா, ஒரு சிங்கிள் மதர கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா முதல் ஒய்ஃப் மாதிரி அவங்க அ தோற்றம்லாம் இருக்கும், பெர்சனாலிட்டி, அழகு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது 2வது கல்யாணம். இல்ல அப்படியே சில சமயத்துல லக் இருந்ததுன்னா, கிடைக்கும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 2வது கல்யாணம் பண்ணிக்காம தான் மருமகன் இருக்கிறத ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அப்போ ஒரு காலத்துல அ ம ம ம மறுமணம் செய்யக்கூடாது. ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ண மறுமணம் செய்யக்கூடாது. அப்படின்னு நெனைச்சதுக்கும், இப்ப இவங்க சொல்றதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கு. அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு வேணா சொல்லலாம். ஆனா இப்படி ஒரு ஆண் சில வருஷங்கள் தான் வாழ்ந்திருக்காங்க. இப்படி ஒரு ஆண் வந்து வாழ்க்கை முழுக்க தனியாவே இருந்த அந்த ஃபோட்டோவையே பார்த்து லவ் பண்ணிட்டு இருக்கணும்னு ஒரு மாமியார் ஆசைப்படுறது நியாயமே கிடையாது. இப்ப அந்த அவரோட அது இது இல்ல. இது வந்து அரேஞ்ச்டு மேரேஜ். லவ் மேரேஜா இருந்தா கூட நான் என்ன சொல்றேன், ஒரு மனுஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணா, முதல் மனைவி மறந்து போயிருமா? மறக்காது. கூட பிறந்தவங்க இறந்து போயிட்டா நமக்கு மறந்துருமா? மறக்காது. அதுபோல மனைவியும் மறக்காது. ஆனா வாழ்நாள் முழுக்கவும் அந்த மனைவிய தான் நெனச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது வந்து, ஆ சாமி கும்பிடுற மாதிரி.
சாமி கூட பேச முடியாது. சாமி கூட சாமி வந்து நமக்கு வந்து வீட்டு வேலை செய்ய போதா? பண்ணாது. சாமி கும்பிடுற மாதிரி மனைவிய நெனச்சுக்கிட்டே ஒரு அப்பா இருக்க முடியுமா? ஒரு அம்மாவாவது இருக்க முடியுமா? பெண் வந்து விதவை திருமணம் செய்யலான்னு எல்லாரும் பண்ணணும், பண்ணணும், பண்ணணும்னு கத்திக்கிட்டு இருக்காங்கல்ல. நான் நான் சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அத. ஆனா ஒரு ஆண் வந்து திருமணம் செய்யாத ஒரு ஒரு புனிதத்துவப்படுத்துவது, அதெல்லாம் நியாயமே கிடையாது. முதல் மனைவியெல்லாம் மறக்காது. நீங்க டைவர்ஸே பண்ணிட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணாலும், முதல் மனைவி, முதல் கணவர் ஞாபகத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். சில சமயங்கள்ல கம்பேரும் பண்ணுவாங்க. அவரோட இந்த விஷயத்துல பெட்டரு. அவரு பரவால்ல. சில விஷயங்கள்ல இவர் நல்லவரா இருப்பாரு. அவர் நல்லவர் இப்படி மாறி, மாறி சிந்தனை வந்துகிட்டு தான் இருக்கும். வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனா பிரியறதுக்கு காரணம் இருக்கு. அவங்க பிரிஞ்சிடுறாங்க அவ்வளோதான். இப்ப இறந்தே போயிட்ட ஒரு மனைவிக்கோ, இறந்தே போயிட்ட ஒரு கணவருக்காக, நான் வந்து லவ் பண்ணிக்கிட்டே சாகுற வரைக்கும் இருப்பேனா? சொசைட்டில எப்படி நடத்துவாங்க தெரியுமா? அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அம்மா, அப்பா வேணும். சாரி அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அம்மா வேணும்னு அவங்க யோசிக்க மாட்டேன்றாங்க. என்ன இவங்க இவங்க பொண்ண கல்யாணம் பண்ணதுக்காக ஒரு வாழ்க்கை முழுக்க தனியாவே இருக்கணுமா? அப்ப இந்த பிள்ளைங்கலாம் பெருசாகி வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துட்டதுக்கு அப்புறம், அதுக்கு ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கும். முதுமை திருமணம். இல்ல அவங்க வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். இப்போ இது அதாவது முதல் மனைவிய லவ் பண்ணிக்கிட்டே, முதல் மனைவி மீது நம்பிக்கை, மரியாதை இருக்கவே, இன்னொரு பெண்ண திருமணம் பண்றது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஒரே நேரத்துல 2 பேர கல்யாணம் பண்றது தான் தப்பு. ஒரு மனைவி இறந்துட்டாங்க. மனசுக்குள்ள இருக்கணும் பாசம், மரியாதை. அவ ஒரு தேவதை மாதிரி ஆயிட்டா. அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணணும். யாருக்காக? அவருக்காகவும் பண்ணணும். அவருடைய பிள்ளைகளுக்காகவும் பண்ணணும். அது வந்து இவங்க வந்து அவர் 2வது கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறத எவ்வளோ பெருமையா பேசுறாங்க தெரியுமா? அவருடைய வாழ்க்கைய, அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கைய, அவருடைய தனிப்பட்ட ஒரு மனச புரிஞ்சுக்கவே தெரியாத ஒரு மாமியார் எப்படி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டா இருக்க முடியும்? நான் வந்து என்ன படிச்சிருக்கேன், படிக்கலங்கிறத பத்தி யோசிக்காதீங்க. நான் கேட்கிற கேள்வி சரியா தப்பான்னு மட்டும் யோசிங்க. அவருக்கு அதாவது ஒரு 2வது கல்யாணத்துல என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம முதல் தரத்துக்கு பிறந்த பிள்ளைங்கள்ட்ட பாசமா இருக்கணும். அதுதான் அந்த அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆ நேர்மையா இருக்கணும் நம்மகிட்ட. நம்மகிட்ட உண்மையான பாசமா இருக்கணும். அதாவது சொந்த அம்மா மாதிரி பாசமா இருக்கணும். அப்படியே ஒரு பொண்ண தேடுனா கிடைக்கும். புரியுதுங்களா? தேடுனா கிடைக்கும். அது நம்ம ஸ்டேட்டஸு, கலரு அது இதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா கிடைக்காது. அந்த மாரி குணம் இருக்கிற பொண்ண தேடுனா கிடைக்கும். ஆனா அத வந்து மேன்மைப்படுத்தி அப்படியே அ அப்படியே என்ன சொல்றது? ஒரு தெய்வீக தன்மையா படுத்துறாங்கல்ல. அது வந்து எப்படி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டால முடியுது? அப்போ ஒரு பெண்ணு வந்து 2 குட்டி பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா வந்து, கணவர் இறந்துட்டாரு. அப்படியே என்னோட மகன நினைச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் இருப்பா அப்படின்னு நான் எதிர்பார்த்தா எப்படி? சொசைட்டில எப்படி பார்க்குறாங்கன்னு நீ கவனிச்சு பாருங்க. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அம்மா வேணாமா? அது வந்து அவங்க சைக்கியாட்ரிஸ்ட்டே என்னால நம்ப முடியல. நான் இப்படி பேசுறேன்னு கோவிச்சுக்காதீங்க. 1 வயசு குழந்தை, 3 வயசு பிள்ளை. அந்த டைம்ல ஒரு 2 வருஷத்துக்குள்ள, 1 வருஷத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா, நல்ல நல்ல ஒரு பொருத்தமான மனசு இருக்கிற ஒருத்தர கல்யாணம் பண்ணா, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அம்மா கிடைச்சிருக்கும்ல. இப்போ இப்படி யோசித்து பாருங்க. ஒரு ஒரு ஒருத்தரு 2வது கல்யாணம் அவரே கூட 2வது கல்யாணம் பண்றாரு. அவர் மேல அன்பு இருந்துச்சுன்னா, அவங்க அவருடைய முதல் தரத்துக்கு பிறந்த பிள்ளைங்கள்ட்ட பாசமா இருப்பாங்க தானே! அப்போ ஒரு அன்பான, ஒரு நேர்மையான ஒரு பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது போல இருக்கு. கிடைக்காததுனால தான் அப்படி இருக்காங்க. உண்மைய சொல்றேன். இப்ப எனக்கு எதனால இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஏன் இத பேசணும்னு எனக்கு தோணுச்சுன்னா, நான் 7 வயசா இருக்கப்போ, நான் 7 வயசு, எங்க அண்ணன் ஒரு 10 வயசு, என் தம்பிக்கு ஒரு 5 வயசு. இந்த வயசு 3 பிள்ளைங்க. எங்க அம்மா வந்து ஒரு 4 நல்லா கவனமா கேளுங்க. ஒரு 4 மாசமா படுத்த படுக்கையா இருந்துச்சு. இருந்தாங்க. அ சிக்கன் பாக்ஸ் ஓகே. அம்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? படுத்த படுக்கையா இருந்து, எங்க சொந்தக்காரங்க என்கிட்ட சொல்றாங்க. அ 7 வயசு பிள்ளைகிட்ட சொல்றாங்க. என் தம்பியும் இருக்கான் அப்போ. ஆம் அவங்க சொல்றாங்க, "உங்க அம்மா இறந்து போயிட்டா." அவங்க ஏதோ மன கஷ்டத்துல சொல்லிட்டாங்க. இருந்தாலும் விஷயத்த கவனிங்க. அவங்க என்ன சொல்றாங்க, "அ உங்க அம்மா இறந்து போயிட்டான்னா, நாங்க இந்த வீட்டு பக்கமே வரமாட்டோம். உங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிருவான்."
அவன் கல்யாணம் பண்ற பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு தெரியாது எங்களுக்கு. அதெல்லாம் எங்களுக்கு அத பத்தி கவலையே கிடையாது. இந்த வீட்டு பக்கமே நாங்க வரமாட்டோம். அப்படின்னு சொல்றாங்க. எங்க அம்மாவோட சொந்தக்காரங்க. நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். அத வந்து ஒரு 7 வயசு பிள்ளைகிட்ட அதாவது அவங்களுக்கு மன கஷ்டத்துக்கு சொல்றாங்க. ஆனா ஒரு 7 வயசு பிள்ளை எப்படி நான் வந்து அத கேட்கிறேன். நான் நினச்சுக்கிட்டேன், எங்க அம்மா இறந்து போச்சுன்னா, எங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணுவாரு. அந்த கல்யாணம் மோசமா தான் அந்த பெண் வந்து மோசமா தான் இருப்பாங்க. அவங்களால நம்ம நெறைய கஷ்டம் வரப்போகுது அவங்களால. அப்படி நான் யோசிக்கிறேன். 7 வயசுல. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. நான் சந்திச்ச பிரச்சனையெல்லாம் நீங்கலாம் பார்த்துருக்க மாட்டீங்க வாழ்க்கையில. அதுக்கப்புறம் எங்க அம்மா சாகல. நல்ல வேள. இல்லாட்டி நான் ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருப்பேன். அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் அந்த டைம்ல. நம்மள வந்து ஸ்கூலுக்குலாம் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம சினிமாவுல பார்த்து பார்த்து சித்தினா கொடும பண்ணுவாங்க. இப்போ ஒரு க ஒரு ஒரு ஆண வந்து மதிக்கிற மதிக்கிற ஒரு பெண் வந்து, அவருக்கு ஏற்கனவே பொறந்த பிள்ளைங்க கிட்ட பாசமா தானே இருப்பாங்க. ம். ஒரு சித்தினாலே மோசமா இருப்பா, கொடும பண்ணுவா அப்டின்னா, அப்ப அந்த கல்யாணத்த அந்த கல்யாணத்துக்கு என்ன மரியாத? அந்த கணவருக்கும், அந்த மனைவிக்கும் 2ஆம் தரமா வர்ற பெண்ணுக்கு என்ன ஒரு வேல்யூ இருக்கு சொல்லுங்க? முதல் திருமணம் ஆயிடுச்சு, 2 பிள்ளைங்க இருக்கு. அப்டி தெரிஞ்சு தானே அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. உண்மையான அன்பு இருந்தா தானே கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறம் எப்டி இந்த 2 பிள்ளைங்கள கஷ்டப்படுத்துவாங்க? இப்ப அவங்க சொல்றாங்க, "கல்யாணம் பண்ணாதனால தான் எங்க பேர பிள்ளைங்களோட உறவாட முடியுது." சரி, மறுபடியும் கல்யாணம் பண்ணி 2வது தரம், அந்த பொண்ண உங்க பொண்ணா ஏத்துக்க கூடாதா? அப்ப அவங்க வந்து, "இல்ல, இல்ல இந்த 2 பிள்ளைங்கள பார்க்க வரக்கூடாதுன்னு" சொல்லிருவாங்களா? அப்படி சொல்ல முடியுமா? அவங்களோட பொண்ணோட பிள்ளைங்கள பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? என்ன ஒரு ஒரு சைக்காட்ரிஸ்ட்டோட மனநிலையே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம சொசைட்டி எப்படி இருக்கும்? உண்மைய சொல்லணும்னா, 2ஆம் தாரமா கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு கிடைக்கல. அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பொண்ணு கிடைக்கல. அவரு டாக்டர். ஓகே. அதனால சிங்கிள் மதர தான் கல்யாணம் பண்ணணும். இதே நிலைமையில இருக்கிற ஒருத்தர. அது அப்பதான் வந்து பாம்பின் கால் பாம்புரிங்கிற மாரி 2 பேருக்கும் ஒரே கஷ்டம். ஒரே ஃபீலிங் வந்து அந்த கஷ்டம் வந்து புரியும். ஆனா அதுக்கும் தயார் கிடையாது. புரியுதுங்களா? நம்ம நெறைய பணம் வச்சிருக்கோம். ஸ்டேட்டஸ் இருக்கு. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ண எதிர்பார்க்குறாங்க. ஆனா இந்த ஒரு 20, 30 வருஷத்துல அப்படிலாம் 2ஆம் தரம் பொண்ணு குடுக்க யாருமே தயார் கிடையாது. புரியுதுங்களா? 80ஸ், 70ஸ்ல சாத்தியமாச்சு. இப்பலாம் கிடையாது. 2வது விஷயம் ஒண்ணு. என்ன தெரியுமா? முக்கியமான விஷயம். நம்பிக்கைக்குரிய பெண், நம்பிக்கைக்குரிய ஆண். இந்த பெண் வந்து நம்மள கல்யாணம் பண்ணா, இவங்கள நம்பி இந்த கல்யாணத்த பண்ணலாம். 100% இவங்க பாசமா இருப்பாங்க. அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆண் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கை வரணும். வரமாட்டேங்குது இப்போ. இப்ப அந்த கல்யாணம் பண்ணவே பயப்படுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. 2 பேரும் ஒரே மனநிலையில, ஒரே கஷ்டத்துல இருந்தா தானே 2 பேருக்குமே வாழ்க்கையில நம்ம வாழ்க்கைய காப்பாத்திக்கலாம். நமக்கு பிள்ளைங்க இருக்கு. அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்குன்னு ஒரு எண்ணம் வரும். இவங்க வந்து 2வது கல்யாணம் பண்ண போனா, கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு வேணும். இல்ல என்னோட முதல் ஒய்ஃப் மாதிரி அழகா இருக்கணும். அப்பலாம் நெனச்சா நடக்காது. இல்ல நான் நான் வந்து இத ஏன் சொல்றேன்னா, முதல் மனைவியை அன்பு செஞ்சு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, இன்னொரு கல்யாணம் பண்ணி வாழ முடியும். வாழ முடியும். அவங்களும் லைட்டா அவங்க கம்பேர் பண்ணத்தான் செய்வாங்க. அது மனுஷனோட இயல்பு. நம்ம சின்ன குட்டி புள்ளையிலருந்து பார்க்குறோம். இந்த தின்பண்டம் பெருசா இருக்கு, இந்த மாங்காய் பெருசா இருக்கு, இந்த க க க கொய்யாக்காய் பெருசா இருக்கு, சின்னதா இருக்குன்னு கம்பேர் பண்றோம்ல, அது குழந்தைங்கள்ல இருந்தே இருக்கு நமக்கு. கொஞ்சமா கம்பேர் பண்ண தான் செய்வாங்க. ஆனா கிடைச்ச வாழ்க்கைய அவங்க வீணாக்குவாங்களா? 2வது கல்யாணத்துல? மாட்டாங்க. இப்ப இப்ப நீங்க எவ்ளோ படிச்சிருந்தாலும் சரி, எவ்ளோ பணம், சொத்து இருந்தாலும் சரி, நல்ல குணமும், நம்பிக்கைக்குரியவங்களா இல்லன்னு வச்சுக்கோங்க, கல்யாணமும் வேஸ்ட்டு, 2வது கல்யாணமும் வேஸ்ட்டு. அதனால தான் நான் சொல்றேன். ஏன் இந்த சைக்கியாட்ரிஸ்ட் இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆணுடைய இப்போ சந்தோஷமா சந்தோஷமா வாழ்றவங்களுக்கு தானே ஹார்மோன்லாம் கரெக்ட்டா வேலை செய்யும். சரிங்களா? ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. ஏன் ஸ்ட்ரெஸ்ஸுனால அடுத்து நோய் வருது. இப்ப ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பிளட் பிரஷர் வருது. அதுக்கடுத்து அது நம்ம ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வருது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு அப்டின்னா மன சந்தோஷம் இல்லாட்டி ஸ்ட்ரெஸ் வருது. அப்ப ஒரு மனுஷன் சந்தோஷமா இல்லாம
வெறுமனே ஃபோட்டோவ பார்த்து லவ் பண்றதும், இல்ல ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கைய நெனச்சுக்கிட்டே வாழ்றதும், அது சரின்னு எப்படி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லலாம்? அதாவது இன்னொரு மனுஷனுடைய அ ஒரு கஷ்டத்தையும், வலியையும் புரிஞ்சுக்கவே முடியலன்னா, இவங்க எப்படி ஒரு புத்திசாலின்னு சொல்ல முடியும்? அ "அறிவினால் ஆகுவதுண்டோ பிறிதோர் நோய் தன்னோய் போர் போற்றாக்கடை." இன்னொருத்தரோட கஷ்டத்த நம்ம கஷ்டமா யோசித்து பார்க்கணும். அப்போ அப்படி இல்லன்னா என்ன பண்றது சொல்லுங்க? என்ன புத்தகம் படிச்சாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்ப வந்து அப்ப வந்து ஆ 2வது கல்யாணம் பண்ணா முதல் மனைவிய வந்து சுத்தமா மறந்துருவாங்கன்னு அர்த்தமா? சுத்தமா மறந்துருவாங்கன்னு அர்த்தமா? இல்ல வெறுக்குறாங்கன்னு அர்த்தமா? இல்ல டைவர்ஸ் பண்ணா கூட ஆ அவங்க அவங்க கிட்ட இருக்க நல்ல குணங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். கொஞ்சம் தூரத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் பாசமும் வரும். அக்கறை இருக்கும். இப்போ டைவர்ஸே பண்ணா கூட அவங்க மேல ஒரு அதாவது என்ன சொல்றது? ஆ விட்ட குறை, தொட்ட குறை மாதிரி ஒரு பாசம் இருக்கும். ஒரு ஒரு கேரிங் இருக்கும். பட் லவ் இருக்காது. புரியுதுங்களா? அதுபோல முதல் மனைவி மீது பாசம், மரியாதை அவளால பெற்ற குழந்தைகள பார்க்குறப்பலாம் அவ ஞாபகம் வரும்ல. அப்புறம் எப்படி சுத்தமா மறந்து போயிடும். என்னோட மகளை போட்டோ மேஜையில வச்சிருக்கிறாரு. ஆனா அவர் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவால்ல. என்னோட மனைவிய என்னோட மகள வந்து அவர் லவ் பண்றாரு. என்ன என்ன சைக்கியாட்ரிஸ்ட்? என்ன சைக்கியாட்ரிஸ்ட் படிச்சு நீங்கலாம் என்ன பண்ண போறீங்க? ஆனா நெறைய வீடியோ இதுல இருக்கு. ஒரு கணவன் இல்லன்னா, மனைவிய பார்க்குறப்போ இங்க பாருங்க. இப்ப நான் தனியா இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் வெளியூர்ல வேலை செய்றாரு. யாரோ 2 பேரும் சேர்ந்து போனாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பார்த்தோனே எப்படி தெரியுமா? நம்ம ஆளுக, தமிழ் ஆளுக. அப்படியே குனிஞ்சுகிட்டே போவாங்க. ஏன்னா நான் வந்து தனியா இருக்கனால உங்கள பார்த்து நான் பொறாமப்படுவேனாம். ஐயோ! ஐயோ! இந்த லேடி பார்த்துருச்சே நம்மள அப்படின்ற மாரி இப்படி குனிஞ்சுகிட்டே போவாங்க. தெரிஞ்சவங்க கூட. இப்போ ஒரு கணவன் மனைவி சந்தோஷம் சிரிச்சுட்டு போறப்போ, ஒரு மனைவியே இழந்த ஒரு ஆண் வந்து பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? அப்ப இந்த இது சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாரும் அ நம்மள பார்த்து இரக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஐயோ பாவம்! ஐயோ பாவம்! இவருக்கு ஒய்ஃப் இல்ல. இவருக்கு ஹஸ்பண்ட் இவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. அவங்க வீட்டு பிள்ளைங்கள பார்த்தோனே, ஐயோ பாவம்! இந்த பிள்ளைகளுக்கு அம்மா இல்ல. பாவம்! இந்த பிள்ளைங்களுக்கு அம்மா இல்ல. பாவம்ன்னு தின்பண்டம்லாம் குடுப்பாங்க தெரியுமா? தின்பண்டம்லாம் குடுப்பாங்க. உங்களுக்கு தெரியாது அதெல்லாம். பாவம். அதாவது பாவம்ன்னு சொல்றது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்ப நம்ம பிள்ளைங்க நம்ம செத்து போயிட்டா மத்தவங்க நம்மளுக்கு பாவம்ன்னு இப்போ நான் அம்மாயி சொந்தக்காரங்க குடுக்குறது வேற. பாவம்ன்னு சொல்லி குடுப்பாங்க. பாவம் அம்மா இல்லாத பிள்ள. இதே சொந்த அம்மாவா இருந்தா பாசமா குடுப்பாங்க. இரக்கப்பட்டு குடுக்க மாட்டாங்க. இரக்கம் வந்து வேற. ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைங்க அம்மா இல்லாம இருந்தது. நாங்கலாம் திருமணம்லாம் குடுத்தோம். சோறுலாம் போட்டோம். அப்படி சொல்லி காமிப்பாங்க. சொந்த அம்மா அப்படி சொல்லுவாங்களா? அதாவது 2வது மனைவி வந்து அவங்க சரியா கவனிச்சுக்கலன்னா, அந்த கல்யாணம் சரிப்பட்டு வராதுன்னு அர்த்தம். ஓகே. நம்ம ஊர்ல ஒவ்வொரு கல்யாணமும் கல்வெட்டு மாதிரி. அப்போ வந்து சரியான ஒரு பெண்ண தேர்ந்தெடுக்கலன்னு அர்த்தமே தவிர, 2வது கல்யாணம் பண்ணுனா தப்பு. இல்ல இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில எப்படி வளரும்? ஒரு அம்மா இல்லாட்டி? அம்மா இல்லாட்டி எப்படி வளரும்? இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அதாவது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி 10 லவ் பண்ணி கூட ஃபெயிலியரா போகலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு, அந்த 2வது கல்யாணம் பண்றதுல தான் பெரிய தடையா இருக்கு. பெரிய தப்பா போச்சு. ஏன்னா, அது 10 தடவ லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட யாருக்கும் தெரியாது. ஆனா கல்யாணம்னு வச்சுக்கோங்க, 2வது கல்யாணம் பண்றதுக்குள்ள அவங்க எதுக்குடா கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சுருவாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு. அதனால எனக்கு வந்து இந்த சைக்கியாட்ரிஸ்ட் பேசினத நீங்க வேணா அந்த வீடியோ பாருங்க. நான் வேணா Facebookல இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது இல்ல நான் சொல்றது வார்த்தை அ அவங்க எப்படி பேசுறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. நான் கமெண்ட்ல வந்து அ பின் பண்ணி விடுறேன். பாருங்க இதெல்லாம் தப்பு. நம்ம அப்ப அந்த டாக்டரு அந்த மருமகனோட அம்மா, அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? என்ன ஒரு 5 வருஷம், 10 வருஷம் வாழ்ந்துட்டு, இன்னும் மிச்ச காலம் முள்ள என் பையன் தனியாவே இருக்கணுமா? அப்படின்னு அவங்களுக்கு தோணாது? இந்த பேர பிள்ளைங்களோட உறவாடுவதுக்காக அவர் வந்து ரீபர்த் குடுத்துட்டாருன்றாங்க. குட்டி பிள்ளைங்களுக்கு அம்மா, அப்பா வேணுமா வேணாமா? இப்ப இந்தியாவுல வந்து இது வீட்டு வேலைக்காரங்க இருக்காங்க. யாராவது சமைக்கிறாங்க. வீட்டு வேலைங்க வேலையாள வச்சு கூட பண்ணலாம். ஆனா வந்து ஆஸ்திரேலியாவுல அப்படிலாம் பண்ணவே முடியாது. எல்லா வேலையும் அவங்களே தான் பண்ணணும். ஒரு ஆள் வந்து வீட்டு வேலையும் செஞ்சுட்டு, வேலைக்கு போயிட்டு, போயிட்டு வந்து அந்த மறுபடியும் அவர் அம்மாவாவும் இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம். அதுபோல
இங்க வந்து ஏன் 2வது கல்யாணம் பண்றாங்கன்னா, ஒரே ஆள் வந்து 2 பேர் வேலைய செய்ய முடியாது. எமோஷனலாவும் செய்ய முடியாது, பிசிக்கலாவும் செய்ய முடியல. இந்தியாவுல நீங்க எத்தன வேலைக்காரன் கூட வச்சுக்கோங்க. ஒரு ஒரு ஆ மனசுல இருந்து உண்மையா பாசமா இருக்கிற ஒரு பெண் கிடைச்சா, 2வது திருமணத்தில கிடைச்சா, அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சும்மா ஒரு என்ன சொல்றது? இப்ப நம்ம நம்ம பிரச்சனையெல்லாம் இவங்க சைக்கியாட்ரிஸ்ட்ட சொன்னா எப்படி தீர்த்து வைப்பாங்க? எப்படி தீர்த்து வைப்பாங்க? இவங்க மருமகனோட வாழ்க்கைய பத்தியே யோசிக்காதவங்க, அவங்க வண்டி வண்டியா நெறைய வீடியோ போட்டுருக்காங்க. அப்புறம் ஹார்மோன் ப்ராப்ளத்த பத்திலாம் நீங்கலாம் பேசவே கூடாது. அவருக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. தனியாவே இருந்து. எவ்வளோ நாளைக்கு அவரு ஃபோட்டோவ பார்த்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு? இல்ல எனக்கு 12 மணி ஆயிருச்சு. அதனால அப்படி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா, அந்த பிள்ளைங்கள தூங்க வச்சுட்டு நான் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஸ்கூல் ஹாலிடேஸ். நாளைக்கு ஸ்கூல் இருந்துச்சுன்னா, இப்ப நான் வீடியோ பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அந்த வீடியோ நான் வேணா அட்டாச் பண்ணி விடுறேன் பாருங்க. அதாவது மனைவி இருக்கிறவங்களுக்கு வந்து, ஐயோ! மூஞ்சி நல்லா இல்ல. இந்த அவனோட ஒய்ஃப் நல்லாயிருக்கு, இவனோட ஒய்ஃப் நல்லா இருக்குன்றது. மனைவி இழந்தவங்களுக்கு, அட நமக்கு மனைவின்னு ஒண்ணு இல்லாம போச்சே! அப்படின்னு வருத்தம். 2வது திருமணம் பண்றதுக்கு, அ மறுபடியும் ஒரு நல்ல அன்பான ஒரு பெண், தன்னோட முதல் கல்யாணத்துல பிறந்த பிள்ளைங்கள அன்பு செய்யக்கூடிய ஒரு நல்ல அம்மா மாதிரி. ஒண்ணும் கிடையாது. போன ஜென்மத்துல இதுவும் என் பிள்ளைங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டோம்னா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி அன்பு அதாவது ஒண்ணு எடுத்து தூக்கிட்டு போறது இல்ல. எதையும் நம்ம தூக்கிட்டு போறதில்ல. சரிங்களா? என்ன எந்த இயேசுவா இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாம தான் நிக்கிறாரு. யாருமே எதுவும் எடுத்துட்டு போறதில்ல. புண்ணியம் மட்டும் தான் எடுத்துட்டு போ முடியும். வேணா அடுத்த ஜென்மம் கொஞ்சம் இத விட பெட்டரா இருக்கும் அவ்வளோதான். அப்படி இருக்கிறப்போ, 2வது கல்யாணத்துல பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது அன்பான பொண்ணு கிடைக்கிறது அத விட பெரிய விஷயம். நேர்மையா, நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய அதிசயம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல சொசைட்டில சூழல் இருக்கணும். ஏன்னா நம்ம சொசைட்டி வந்து ரொம்ப நல்லவங்க, அ ரொம்ப பாசக்காரங்கன்னு சொல்றோம். ஆனா 2ஆம் தரமா கல்யாணம் பண்றப்போ பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. அதனால ரொம்ப கவனமா இருக்கு. நான் இப்ப குண்டாகிட்டே தான் இருக்கேன். இல்ல என்ன மாரி குண்டா இருக்கிறவங்கள யோசித்து பாருங்க. நமக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா, நம்ம பிள்ளைங்கள பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. இப்ப நான்லாம் போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நேர சோறு, ஒரு நேரம் பிரெட் குடுக்க ஆள் கிடையாது. ஏன்னா யார்ட்டயுமே உரிமை எடுத்துக்க முடியாது. ஆ ஏன் தரல அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. புரியுதுங்களா? இது இது வந்து தாமரை இலை மேல தண்ணீர் மாதிரி ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாத ஒரு நிலைமை. இந்த கல்ச்சர் வந்து ஒட்டாத நிலைமை. என் பிள்ளைங்களுக்கு ஏன் நீ சாப்பாடு குடுக்கல? ஏன் நீ கவனிச்சுக்கலன்னு யாரையுமே கேட்க முடியாது. ஆஸ்திரேலியா பொறுத்தவர. அ அப் அந்த அந்த மாரி தான் இருக்குது நிலைமை. இந்தியாவுல கூட நம்ம சொந்தக்காரங்க, என்ன இருந்தாலும் நம்மளுக்கு ஒருத்தர் குடுக்குறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. எதையும் எதிர்பார்க்காம அன்பு செய்றவங்க கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நல்ல நட்புகள கவனமா வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? எவ்வளோ காசு குடுத்தாலும் திருட்டு பையன் ஒரு மோசமான ஃப்ரெண்ட நீங்க கோடி ரூபாய் குடுத்து கூட அவன்கிட்ட இருந்து ஒரு நேர்மையான சிந்தனைய கொண்டு வரவே முடியாது. உண்மையிலே என்னோட அனுபவத்தில நான் சொல்றேன். எங்க அம்மா, அப்பாவோட அனுபவத்திலயும் சொல்றேன். நீங்க எவ்வளோ காசு குடுங்க, லட்சக்கணக்கில குடுங்க. அவங்க நம்மகிட்ட நேர்மையா இருப்பாங்கன்னு நெனச்சீங்கன்னா, அவங்களோட கேரக்டருக்கு அது நேர்மையா இருக்கிற பழக்கம் இல்லன்னு வச்சுக்கோங்க. அவங்க நேர்மையாவே இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஒரு ஒரு 1000, 2000 குடுத்தா கூட கரெக்ட்டா குடுப்பாங்க. அவங்க நம்ம நம்ம உதவி செஞ்சத ஞாபகத்துல வச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் என்ன பண்ணான்னு சொன்னேனா இல்லையா? என் தம்பி வயசு. என் தம்பி இப்போ உயிரோட இல்ல. என் தம்பிக்கு தான் எதுவும் நான் பண்ணல. ஆனா அந்த பையனுக்கு உதவி பண்ணதுக்கு, அவன் வந்து என்ன வந்து அச்சுறுத்துற மாரி சைகை பண்றான். அந்த வீடியோல சொன்னேன் இல்லையா? அப்போ எவ்வளோ காசு குடுத்தும் நீங்க ஒரு மனிதனுடைய நேர்மைய வாங்கவே முடியாது. அதுபோல நேர்மையா இருக்கிறவங்கள யாரும் மாத்தவும் முடியாது. பேராசைக்காரங்களையும் மாத்த முடியாது. நல்லவங்களையும் மாத்த முடியாது. யாரையுமே யாரும் மாத்த முடியாது. உங்களுக்கு நல்ல மனைவி, நல்ல கணவர், நல்ல 2ஆம் தரம் 2வது கணவர் கிடைக்கிறது அதிர்ஷ்டம். போன ஜென்மத்தில, இந்த ஜென்மத்தில நீங்க செஞ்ச புண்ணியம். சரிங்களா? அந்த சைக்கியாட்ரிஸ்ட் மாதிரி அப்படியே என் மருமவன் வந்து எங்களுக்கு அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாருன்னு வாயிலே வாய் ஜாலம் பண்ணக்கூடாது. ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும்.
இவங்க பெருமை பேசுறதுக்கோ, அப்போ வந்து ஒரு பெண் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டா, ஒரு குழந்தை பெத்துட்டான்னா, வாழ்நாள் முழுக்க அந்த செத்துப்போன கணவனையே நெனச்சுட்டு இருக்கணும்னு சொல்றது எவ்வளவு அ அநியாயமோ, அதுபோல இதுவும் அநியாயம். இவங்கலாம் சைக்கியாட்ரிஸ்ட்டா வேலை செய்றதுக்கு எப்படிம்மா இவங்க வீட்டு பிரச்சனைய தீர்க்கல. நான் ஹார்ஷா பேசுறேன்னு நெனைக்காதீங்க. அந்த அந்த மருமகனோட அம்மா, அப்பா நெலைமையிலருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இல்லாத ஒருத்தர, கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர லவ் பண்றதுன்னா, அ கடவுள கும்பிடுற மாதிரி தான். கேரளால ஒரு பையன் இது ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். கேரளா ஒரு ஒரு பையன் குட்டி, குட்டி பிள்ளைங்க. அந்த பையனுக்கு ஒரு 30 பிளஸ் தான் இருக்கும். 30க்குள்ள கூட இருக்கலாம். 3 வயசு, 4 வயசு பிள்ள தான் இருக்கு. 2 சின்ன பிள்ளைங்க. ஒய்ஃப் இறந்துட்டாங்க. வீட்டுக்கு முன்னாடி அந்த ஒய்ஃபோட சிலைய செஞ்சு வச்சிருக்கேன். இப்ப இந்த சிலை செஞ்சு வச்சதுனால, உனக்கு என்ன பிரயோஜனம்? அவன் பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கான். அப்படியே கருவளையம்லாம் வந்து, முகம்லாம் அப்படியே ரொம்ப சோகமா இருக்கான். ஏன்னா, ராத்திரி பகலா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் திடீர்னு காணா போயிட்டா எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைக்கு என்ன உடம்பு சரியில்லையோ இறந்து போச்சு. அவன் சிலை செஞ்சு வச்சிருக்கான். அவனோட மனச ஆற்றாமைக்கு அந்த சிலை செஞ்சு வைக்கிறான். ஓகே. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு அதனால என்ன பிரயோஜனம்? அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பிரயோஜனம்? தினமும் அந்த சிலைய பார்த்தா அந்த பிள்ளைங்க வந்து எப்படி கஷ்டப்படும்? இது வந்து ஏதாவது ஒரு தீர்வ குடுக்குமா? இந்த சிலை செஞ்சு வைக்கிறது, மெழுகு சிலை செஞ்சு வைக்கிறது, அப்புறம் கல்யாணத்தன்னைக்கு ஏதோ ஒரு சிலைய கொண்டு வந்து அதுக்கு முன்னாடி போய் ஆசீர்வாதம் வாங்குறது. இ இறந்துட்டாங்கன்னா இறந்துட்டாங்க அவ்வளோதான். இந்த சிலை செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஆ மனசுக்கு நல்லதே கிடையாது. மனசுக்கு நல்லதே கிடையாது. அது என்ன மனசுக்குள்ள இருந்தா பத்தாதா? இப்ப அந்த சிலையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி யாருமே வந்து கணவனையோ, மனைவியோ நினைக்காம இருந்திருப்பாங்களா? எல்லாம் ஏதோ ஒரு பிசினஸ் மாதிரி தானே. சிலைய செஞ்சு வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது. திடீர்னு டக்குன்னு பார்த்தா எப்படி இருக்கும்? நமக்கே பயமா இருக்கும். ஒரு நிழல் மாரி நின்னுகிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆள் உட்காந்துருக்க மாரி சிலை செஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது இது வருத்தத்தினால நடக்கிறது. அந்த வருத்தத்திலருந்து வெளில வரணும். அப்படியே வந்து ஆ மது போதை மாதிரி இந்த சோக போதைக்குள்ள அப்படியே இருக்கக்கூடாது. 7 வருஷமா கல்யாணம் பண்ணாம இருக்கிறாருன்னா, எவ்வளோ கஷ்டம் அது? ரொம்ப கஷ்டம். இந்த மாரி விஷயம் எப்போதுமே என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா பிள்ளைங்களுக்கும் நல்லது இல்ல. அந்த வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கும் நல்லது கிடையாது. ஏன்னா கல்யாணம் பண்றதுக்காக ஒண்ணும் நம்ம பொறக்கல. ஒரே கல்யாணத்தோட அங்கேயே தான் குந்தி இருப்பேன்னு சொன்னா, அது வந்து லாய்க்கப்படாது. கொஞ்சம் கூட சாத்தியம் கிடையாது. அதாவது அதுதான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணையே இவரு நெனச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாருல்ல. அது மனசுல நெனைக்கலாம். ஃபோட்டோ வச்சுக்கலாம். சாமி ரூம்ல கூட வைக்கலாம் ஃபோட்டோவ. ஆனா அடுத்த வாழ்க்கைக்கு போகணும். அப்பதான் அவருக்கு நல்லது, அவரோட பிள்ளைகளுக்கு நல்லது. அந்த முடிவு எடுக்கணும். இல்லன்னா 60 வயசுல கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்ப என்ன பண்றது? தேங்க் யூ. பாய். இதுக்கு மேல நான் பேச விரும்பல. ஏன்னா, அவங்கலாம் நெறையா படிச்சிருக்காங்க. அவங்களலாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. நமக்கு நம்ம ஊர்ல எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் வேணும். சர்டிஃபிகேட் இல்லன்னா நான் பேசக்கூடாது. சொந்தமா நான் ஏதோ யோசித்து பேசுறேன். நீங்க நியாயமா பாருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க் யூ. பாய்.